சென்னை வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து திரு ராஜா முகமது சார் அவர்கள் நமது சிறப்பு அழைப்பாளராக வந்துள்ளார்கள். அவர்களை தற்போது சிறுவிற்பனை ஆற்ற வேண்டும் என்று வழக்கறிஞர் சார்ந்த தேனி வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்கள். அதாவது இன்றைக்கு 3 கோரிக்கை. ஒன்று வந்து அந்த நம்ம ஏற்கனவே தலைமை நீதிபதியில் இருந்து எல்லாத்தையும் போய் அந்த இ-ஃபைலிங் முறை மிகப்பெரிய கஷ்டங்களை கீழமை நீதிமன்றத்தில் உருவாக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 முறை நேரடியாக போய் பேசியிருக்கோம். நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு மீண்டும் அதை என்ன செய்கிறாங்க, வேறு வேறு வடிவத்தில் கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு சட்டம், வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டில் நீதிமன்றத்துக்குள்ளே போய் ஒரு காவல்துறை அதிகாரி தூக்கிட்டு போய் ஒரு வழக்கறிஞரை அடிக்கிறாரு. அதே மாதிரி வழக்கறிஞர் ஆங்காங்கே தாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்குது. இதில் மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் உடனடியாக பார் கவுன்சிலும் மற்ற எல்லா சங்கங்களும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்துக்கு உண்டான அந்த சலுகை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மத்திய மாநில அரசாங்கம் அது சம்பந்தமான எந்த முடிவையும் இதுவரைக்கும் எடுக்காமல் இருக்குது. இதற்கு வழக்கறிஞர்கள் ஒற்றுமையாக கட்டாயமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒரு போராட்டத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். 3வது, இன்றைக்கு சேம நிலைய நிதியை உயர்த்துவது இது சரியான தருணம். பார் கவுன்சில் தேர்தல் இருக்குது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு டிமாண்டை வைக்கிறதன் மூலமாக வழக்கறிஞர்களுடைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸை, வழக்கறிஞருக்கு உண்டான உரிமையை நம்ம பெற்றுத்தர முடியும். அந்த அடிப்படையில் இந்த 3 கோரிக்கைகளும் மிக முக்கியமானது. இந்த கோரிக்கைக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு நடக்கக்கூடிய பாய்காட்டுக்கு ஆதரவு தெரிவித்த தேனி வழக்கறிஞர்